தங்காயி அரமனையில தாயாருக்கு அகதாடி தாயாருக்கு தாய்தாப்பனுக்கு ஏதோ ஆபத்து வர கனவு கண்டனடி சேடிகளா எதுவா இருந்தாலும் நாம தனியறக்குமாரிக இருக்கிறோம். ஆனா அனிதனம் வந்தானே வந்து ஐயன் அம்மானும் வந்து அம்மா வந்து சத்தமிடுவாங்க. ஆனா பொட்ட புள்ளைக்கு இன்னும் என்ன தோக்கம்? காலையில் எந்திரிக்கணும், வாசவளவு கூட்டணும், குளிக்கணும், தலை செய்யணும்னு சொல்லுவார்களே. இல்லையா வர காணா வாங்க போய் பார்க்கலாம். அப்படி என்று தங்கை பருவதாபத்தை ராஜமகன் அழைத்துக் கொண்டு அந்த அனன்மனைய தேடி எல்லாரும் கிளியோ மணநாட்டு பெரியூட்டு மாளிகையில வந்து பார்க்க வீகங்கள் தாளிட்டு கிடந்தது. அப்பொழுது தட்டி பார்த்தாங்க. உயிரோடு இருந்தா தானே வந்து ஏன்னு கேட்பாங்க. அம்மா அண்ணந்தா ஏன்னு தங்கமே ஆளாரி மிக சத்தம் விட்டாய், ஆளாரி மிக சத்தம் விட்டாய். அம்மா அண்ணந்தா ஏன்னு அரமனைக்கு முன்னாலே நிக்கலாரி மிக சத்தமிட்டு அலாரி மிகோ சத்தமிட்டு அம்மா தாயே நீங்க தானே தீரங்கள் அம்மா. ஆமா தாயிரனும் தங்காடும் வந்திருக்க, தங்காடும் வந்திருக்க என்ன பெட்ட என் தாயே நீங்க தானே தீரங்கள் அம்மா. இவனாரும் தங்கால வந்த எனங்கோ தங்காலு வந்த எனங்கோ என்று சத்தமிடும் போது அவைய செத்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆமா உயிரோடு இருந்தாத்தான வந்து என்ன கேட்பாங்க, கதவை நீக்குவாங்க. காட்டு பண்ணாடி வந்தார்கள். அவங்களும் வந்து கதவை தட்டி பார்த்தாங்க. சத்தமிடும் போது சத்தமா அப்படி கேட்டது. ஆனா உயிரோடு இருந்தாத்தானே எந்திரிச்சு கேட்பாங்க. ஆமா ஊரே போல தெரிஞ்சு போது சத்தம் போடுறது. ஆனா அவியலுக்கு தெரியலை. மாண்டு மனித வைகுந்தம் போயிருக்கு. காட்டு பண்ணாடி செல்லி முத்த கவுண்டர் பார்த்து விட்டு அப்பா வீரவாக உனக்குத்தானே 12 பெறன் இருக்கிறது. இந்த கதவு நிலவுகளைத்தானே சரி கொஞ்சம் புடிங்க அந்த பக்கம் வெயி ஆகட்டுங்கள். பெரிய கவுண்டரும் பெரிய கவனிச்சு படுத்தது படுத்து பார்க்க இருக்கிறாங்க. ஏன் நம் பேசல இன்னும் கேட்கல அப்படிங்களா? கதவு ஆகட்டுங்கள் சுவாமி என்று வீரவாக சாமகண்டான் 12 பலனையும் ஒன்றாக நிறுத்தி அந்த அரமனைக்கு முன்பதாக இருந்த வீமத்தை தானே குடுங்கி அப்பாலே வைத்தான் வீரபாகு. சுவாமி இப்பொழுது அரமனைக்குள்ளே போய் பாருங்கள். அப்படி என்ன அரமனைக்குள்ள வந்து பார்க்க குன்னுடையா கவுண்டரும் தர்மபத்தினி தாமரையும் உயிர் போய் வெகு நேரமாகுது. அப்படி கைய புடிச்சு பார்க்க, நெஞ்ச தொட்டு பார்க்க மூச்செல்லம்பது கிடையாது. அப்பொழுது அங்க வருதா பத்தினியாப்பட்டவள் காட்டு பண்ணாடி சொன்னார்கள். ஐயா காட்டு பண்ணாடி எந்த ஐயந்தை பார்த்தீங்களா? ஐயா எங்க ஐயனுக்கு கைய புடி எங்க ஐயா இன்னைக்கு கை நாடி வருங்க ஐயா, கை நாடி பாருங்க ஐயா சுவாமி. நீங்க கை நாடி பாருங்க தங்காபுரவி எனக்கு கை நாடி பாருங்க ஐயா. எந்த யாருக்கு விரல பூடிங்க ஐயா. ஆமா இன்னைக்கு விரல் நாடி பாருங்க ஐயா, விரல் நாடி பாருங்க ஐயா. ஐயன அம்மாளுக்கு எனக்கு விரல் நாடி பாருங்க, விரல் நாடி பாருங்க. காட்டு பண்ணாடி ஆப்பதான கைய புடிச்சு பார்த்துட்டு அம்மனி தங்காகி ஐயனுக்கு ஐயோ வேற சால் இல்லே தங்கமே உத்தவிய கை நாடி ஓட்டம் இல்ல, கை நாடி ஓட்டம் இல்லே. ஐயன் அம்மாளுக்கு எனக்கு கை நாடி ஓட்டம் இல்லை, கை நாடி ஓட்டம் இல்லே. தங்கமே தாயருக்கு வேறாடோ வேற சால் இல்லே. தாய் தந்த இருவருக்கு பெண்ணே வீரல் நாடி ஓட்டம் இல்ல, வீரல் நாடி ஓட்டம் இல்ல. தங்கமே ஐயன் அம்மா இருவருக்கு வீரல் நாடி ஓட்டம் இல்லை. உங்க ஐயனும் அம்மாளுக்கு எனக்கு வீரல் நாடி
ஓட்டமில்லை. மனித அங்காயி ஐயா. நம்மளை எல்லாம் விட்டு விட்டு ஐயனம்மா 2 பேரும் தானே ஆமா மாண்டு மடைஞ்சாங்கோ வைகுந்தோ சேர்ந்தாங்கோ செத்து மடைஞ்சாங்கோ தன்னுயிர் சிவன் பாதோ சேர்ந்தது. ஐயோ, அம்மா அம்மா நீங்க ஒருத்தி ஒப்பும் மெத்தையிலே அடடா உங்களுக்கு தூக்கம் என்னும் நான் இருந்தேன் தூக்கம் என்னும் நான் இருந்தேன் அம்மா அன்னைக்கு தூக்கம் நான் இருந்தேன். எங்க ஐயன் அம்மா இருவருக்கு இன்னைக்கு தூக்கம் நான் இருந்தேன். உங்களுக்கு தூக்கம் தெரியாம உங்களுக்கு தூதோட வந்ததென்னோ தூதோடை வந்ததென்னோ உங்களுக்கு எனக்கு தூதோல வந்ததென்னமோ அம்மா அன்னைக்கு தூதோலை வந்ததென்னமோ. தாய் தந்தைகளே இந்த மல்லிகைப்பூ மெத்தையிலே தாயே உங்களுக்கு மயக்கம் நான் இருந்தேன் மயக்கம் நான் இருந்தேன் இன்னைக்கு நான் மயக்கம் நான் இருந்தேன். என்ன பேட்ட என் தாயே இன்னைக்கு மயக்கம் நான் இருந்து. ஐயோ சாமி அம்மா உங்களுக்கு மயக்கம் தெரியாம அம்மா ஐயா உங்களுக்கு மாயோட வந்ததென்னோ மாயோட வந்ததென்னோ உங்களுக்கு அன்னைக்கு மாயோலை வந்ததென்னமோ அம்மா ஐயோ இன்னைக்கு மாயோலை வந்ததென்னமோ. நீங்க சாருவையும் பொறுவைய அடடா நீங்க சாத்தி படுத்திருந்தா சாத்தி படுத்திருந்தா சுவாமி என் தந்தையே அன்னைக்கு சாத்தி படுத்து இருந்தா இன்னைக்கு சாத்தி படுத்து இருந்தா. சாமி இன்னும் நாங்க இருந்தோம் சாமி இன்னும் நாங்க இருந்தோம் அம்மா நாங்க இன்னைக்கு சாலிவைய நாங்க எடுக்கோம். ஆமா அம்மா தாயே நீங்க சவமாவி போனீங்க சவமாவி போனீங்க நீங்க சவமாயி போனதென்னமோ எங்களை எல்லாம் தனியா விட்டுட்டு இன்னைக்கு சவமாயி போனதென்னமோ. அம்மா என் தாயே ஆமா நீங்க போருவையும் சாலுவையும் அடடா நீங்க ஓத்தி படுத்திருந்தா ஓத்தி படுத்திருந்தா நீங்க போத்தி படுத்து இருந்தா இன்னைக்கு போத்தி படுத்து இருந்தா. எங்களோட உன்னியாரு நாங்க இருந்தோம் உன்னியாருன்னு நாங்க இருந்தோம் அம்மா இந்த போருவைய நாங்க எடுக்கோம். ஐயோ தாயே நீங்க போன மாவி போனதென்னோ போன மாவி போனதென்னோ அம்மா நீங்க போனம்மாக போனதென்னமோ இந்த ரங்காளம் தனியா விட்டு விட்டு நீங்க போனம்மாயி போனதென்னமோ. நான் தங்க வேலைக்கை சுழட்டி அடடா நான் தங்கம் தாளம் மேலே வச்செழுது தாளம் மேலே வச்செழுது தங்கந்தாளம் மேல வச்சழுது இங்க தளம் மேல வச்சழுது நம் பொண்ணு வேலைக்கை சுழட்டி ஆமா நான் தங்கும் போட நீ மேல் போட்டெழுது போட நீ மேல் போட்டெழுதா நிக்கு போடா நீ மேல் வச்சழுது நிக்கும் போடா நீ மேல் வச்சழுது மாரளவு கண்ணீர் அரளவா சோற விட்டு ஐயா காட்டு பண்ணாடி சொல்லி முத்துக்கொண்டு அம்மா தங்கமே எந்த ஆயுதந்து இப்படி மாண்டு விட்டார்களே என்னம்மா செய்வது வயதாகி விட்டது 20 பேர்களும் தானே இப்படி உடன்கட்டை ஏறி விட்டார்களே அம்மா முத்து போன கண்ணீரை ஆமா இங்க மோளும் மோளுன்னு வடிச்சழுது மோளும் மோளுன்னு வடிச்சழுது யோனிக்கும் மோலும் மோலின்னு தான் வாடிச்சு
தங்கம் எனக்கு மோளு மோளுன்னு தான் வாடிச்சு அந்த மாதிரிகளை கண்ணுல கண்டதையும் தங்காயி நிக்கும் மோதி அழுகிறாரா தங்கை பருபதாபத்தினை போய் அழகும் போது ஆமாம். காட்டு பண்ணாடி பார்த்துட்டு பெண்ணே என்னங்க இருவரும் தானே வயதான காலத்திலே காலம் சென்ற காலத்திலே ஆமா. காலமாகி விட்டார்கள். சரி. உங்க அண்ணன் கொடுத்ததை தெரியப்படுத்த வேண்டும். ஆமா. இன்னும் சீருவாங்களை செய்து கட்டருட்டை இறக்கி போட்டு கை கட்டு வாய்க்கட்டு கட்டி சரி. மோட்ச விளக்கு வத்தி வாக்கரிசி விட்டு கட்டி வைத்து ஆமா. அப்புறம் தான் அழக வேண்டும் தங்காயி. அண்ணா. நீ தரமேட்டில் உட்கார்ந்துட்டு சீக்கிரமா எங்க அப்படின்னு அண்ணனுக்கு சொல்லிவிட்டு தெரியப்படுத்துங்க. அடடா அரண்மனை வாய்புறத்திலே வந்து நின்று காட்டு பண்ண அடியாகப்படர்கள். ஆமா அப்பா வீரமாக சுவாமி எஜமானே இந்த மாதிரி இருவரும் பெரிய பெரிய ரெண்டு பேரும் சேரமாண்டு விட்டாங்க. அப்படிங்களா இந்த சேதி சமாசாரம் அண்ணமார் சாமிக்கு தெரியப்படுத்த வேண்டும். சுவாமி வெற்றிக்கு வெற்றி கொம்பு வெற்றி முரசிருக்கிறது. உண்மைதான் அவயத்துக்கு அவய கொம்பு அவய முரசிருக்கிறது. ஆமாம் அவய கொம்பு எடுத்து அடியப்பா ஆகட்டும். அண்ணமார் சீக்கிரம் அது சீக்கிரம் வரட்டும் என்றார். ஆகட்டும் என்னதான் அவள நாட்டு அரமனைக்கு முன்பதாக நின்று எங்க வீரபாக சாமகன் அவைய கொம்பெடுத்தி இன்னைக்கு அவையோ